ஐநாவில் அனுர அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா. அனுரவை நெருங்கும் ஆபத்து. தேசிய புலனாய்வு பிரிவிடம் மும்பையில் சிக்கிய இலங்கை பெண். ஜெனீவாவில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி குரல். மைத்திரிக்கு கொழும்பில் வீடு வழங்க முன்வந்த தொழிலதிபர்கள். மிகுதிப்படுத்தப்படும் கோடிக்கணக்கான ரூபாய்கள். அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் தீவிரம். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை. இறுதி முடிவு எதிர்க்கட்சி தலைவர்களுடனான சந்திப்பில். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த ஆண்டில் எங்கும் பசி பற்றிய செய்திகள் இல்லை என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள டில்வின் சில்வா, மக்களின் நெருப்பு அணைந்து விட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். திவாலான நாட்டை நாங்கள் கைப்பற்றினோம். சில இடங்களில் மக்களுக்கு உணவு இருக்கவில்லை. மக்கள் பாகக்காய் சாப்பிட்டு வாழ்வதாக செய்திகள் வெளியாகியது. ஆனால் இந்த அரசாங்கத்தின் ஆண்டில் எங்கும் பசி இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. பொருட்களின் விலைகளை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம். அப்போது விலைகள் மிக அதிகமாக இருந்தது. தொழிலதிபர்களிடம் கேட்டால் சந்தையில் பொருட்களின் விற்பனை அதிகமாக இருப்பதாக எல்லோரும் கூறினார்கள். ஒரு பேடத்தில் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம். ஆனால் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் மக்களுக்கு எவ்வளவு நிவாரணம் அளித்துள்ளோம். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஜனவரி முதல் ஏழை பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்க 6,000 வழங்கப்பட்டது. மேலும் நிவாரணம் பெறுபவர்களின் நிவாரணம் அதிகரிக்கப்பட்டது. நிவாரண காலம் நீடிக்கப்பட்டது. கடினமான பொருளாதாரம் இருந்த போதும் அரசியலில் எங்கள் சலுகைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கினோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போது சிறையில் உள்ள இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணொருவரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடையதென கூறப்படும் பணச்செலவை குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்னையில் உள்ள விசேட தேசிய புலனாய்வு முகவரக நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்துள்ளது. மேரி பிரான்சிகா லட்சுமணன் என்ற குறித்த பெண் தமிழ்நாட்டில் புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கும் தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாததால் பல திட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மிகுதிப்படுத்தப்படுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் திருடுவதில்லை என்றும் பல மில்லியன் ஒயா பல்லன் பாவுயா பாலத்தால் மட்டும் 2 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சர்கள் பணம் கேட்டு தேடி வருவதில்லை என்பதால் ஒப்பந்தக்காரர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மொனராகலையில் பல்லன் ஓயாவின் மீது அமைக்கப்பட்டுள்ள இரும்பு பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் கட்டும் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பாலம் அடுத்த ஆண்டு டிசம்பரில் பொதுமக்களுக்காக திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியாவையும் சீனாவையும் கையாள்வதில் அனுர அரசாங்கத்துக்கு தொடர்ந்தும் சவால் உள்ளது என கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமான போது முதல் நாளிலேயே இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து அது தொடர்பில் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டது. 43 நாடுகள் பேசுவதற்காக பதிவு செய்தன. அதில் 33 நாடுகள் தான் பேசினார்கள். ஆனால் சீனா இந்த விடயம் தொடர்பில் பேசவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது குறித்து இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. இவ்வாரம் இடம்பெறவுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்களுடனான சந்திப்பின் போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஐத்பி பெரேரா தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் செயற்பாடுகள் பாராளுமன்ற கோட்பாடுகளுக்கும் ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சங்களுக்கும் முற்றிலும் விரோதமானது. பாராளுமன்றத்தின் ஜனநாயகத்தையும் எதிர்க்கட்சிகளின் உரிமைகளையும் அவர் பாதுகாப்பதில்லை. ஆளும் கட்சிக்கு சார்பாகவே அவர் செயற்படுகிறார். சபாநாயகர் தனது பதவிக்கான அதிகாரம் மற்றும் பொறுப்பினை அறியாமல் உள்ளாரா என்பது சந்தேகமாக உள்ளது. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவே சபாநாயகரை இயக்குகிறார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முறையற்ற வகையில் சபாநாயகரால் புறக்கணிக்கப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் புறக்கணிப்பதற்கு சபாநாயகர் குறிப்பிட்ட காரணிகள் நடைமுறைக்கு பொருத்தமற்றது. சபாநாயகர்
சபாநாயகரின் ஒருதலைபட்சமான செயற்பாட்டை கண்டித்து அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டுமென பல்வேறு தரப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது குறித்து இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. இவ்வாரம் இடம்பெறவுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்களுடனான சந்திப்பின் போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். சபாநாயகரின் செயற்பாடு தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லதொரு நிலைப்பாடு கிடையாது என தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் முறைசாரா முன்மொழிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் ஊழியர்கள் கடந்த 17 நாட்களாக சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர். தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்படும் வகையில் இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலக உள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் முறைசாரா முன்மொழிவுகள் ஊழியர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் சட்டவிரோத நடவடிக்கைகள், நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையை வழங்குதல் மற்றும் உரிய பதவி உயர்வுகளை வழங்குதல் உள்ளிட்ட 16 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு படுகொலையின் 35வது ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை பொதுமக்களால் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான புதுக்குடியிருப்பு கிராமத்தில் கடந்த 1990 செப்டம்பர் 21 இராணுவமும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் இணைந்து கூட்டாக 17 தமிழர்களை தமிழின படுகொலை செய்தனர். சம்பவ தினமான வெள்ளிக்கிழமை அன்று இந்த புதுக்குடியிருப்பு கிராமத்துக்குள் புகுந்த இராணுவத்துடன் இணைந்த முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்கள் 45 பேரை தூக்கத்திலிருந்து எழுப்பி விசாரணைக்கென கடற்கரை பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். விசாரணைக்கென இவ்வாறு அழைத்து சென்றவர்களை நோக்கி இராணுவமும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அவர்களை வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்தனர். பெண்கள், சிறுவர்கள் உட்பட 17 பேரை கொடூரமாக கொலை செய்யப்பட்டும் பலர் படுகாயங்களுக்கு உள்ளாகியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த படுகொலையில் 9 ஆண்களும் 8 பெண்களும் மொத்தம் 17 பேர் இதில் சிறு குழந்தைகளும் உள்ளனர். இன்று 2025 செப்டம்பர் 21 35வது ஆண்டு கடந்தும் இனப்படுகொலைக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என இறந்தவர்களின் உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போது இறந்தவர்களின் நினைவாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. கடந்த காலங்களில் நினைவு தினத்தை அனுஷ்டிக்க முடியாதவாறு போலீசாரின் தடை உத்தரவுகள், புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தமையால் ஊருறவுகளும் நினைவு வணக்கத்தில் கலந்து கொள்ளாத சந்தர்ப்பங்கள் பல வருடங்களாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி குரல் மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது. கொழும்பு சங்கரில்லா பெருந்தகத்தில் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த 20 வயதான ஊழியர் விஹங்க ஜேதந்தவின் தந்தை சுராஜ் நிலங்க சர்வதேச தொண்டு நிறுவனங்களின் சார்பாக உரையாற்றினார். அவரது உரையில் தாக்குதலை நடத்தியவர்கள் மட்டுமல்லாமல் பின்னணியில் இருந்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தியதுடன் ஒரு சுயாதீனமான, விரைவான, முழுமையான குற்றவியல் விசாரணை அவசியம் என சுட்டிக்காட்டினார். அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற சமயம் ஓராண்டு கடந்த போதிலும் பாதிக்கப்பட்டோருக்கு இதுவரையாக நீதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நீதி பெறும் நம்பிக்கைகள் மங்கிக் கொண்டிருப்பதாகவும் மூளையாக செயல்பட்டவர்கள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை என அவர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதலுக்கு முன் கிடைத்த எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதையும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாததையும் கடுமையாக விமர்சித்த சுராஜ் நிலங்க இதனால் நூற்றுக்கணக்கான வழிபாட்டாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் உயிரிழக்க நேரிட்டதாக குறிப்பிட்டார். பொருளாதார, சமூக, உளவியல் ஆதரவு உட்பட முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் இலங்கை அரசு சர்வதேச வழிமுறைகளுடன் ஒத்துழைத்து உண்மையான பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். சிறிசேனவுக்கு வீடுகள் வழங்க 3 தொழிலதிபர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் கொழும்பில் அவர்கள் வீடுகள் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மைத்திரிபால சிறிசேன இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு வீடுகள் வழங்க 3 தொழிலதிபர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளதாகவும் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது தற்போது உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து மிக விரைவில் வெளியேறுவார் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கடந்த 16ஆம் தேதி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கான கோரிக்கைகள் பல அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருந்த 548.5 ஏக்கர் நிலம் விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. குச்சவெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் 10,432 ஏக்கர் நிலத்தை விடுவிக்குமாறு கூறப்பட்டு வந்த நிலையில் 548.5 ஏக்கர் நிலமே விடுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கம்பளம்பத்தை புளியகண்டல் 175 ஏக்கர், காசிம் நகர் லந்தைக்குளம் 135 ஏக்கர், கல்லம்பத்தை வெளி 163 ஏக்கர், கும்புருப்பிட்டி வடக்கு மடுவாக்குளம் 20 ஏக்கர், கும்புருப்பிட்டி வடக்கு கள்ளிப்பிழவு 17 ஏக்கர், புல்மோட்டை 1 பழைய இறக்கம் 20 ஏக்கர், புல்மோட்டை 4 சூதையன் நகர் 18.5 ஏக்கர் ஆகிய பகுதிகளில் நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் யுத்தம் நிறைவுற்றதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் காலகாலமாக விவசாயம் மேற்கொண்டு வந்த மற்றும் மேய்ச்சல் தரையாக பயன்படுத்தப்பட்டு வந்த பல ஆயிரம் ஏக்கர் காணிகள் வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் வட்டமானி அறிவித்தலின்றி கையகப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மக்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவசியமான காணிகள் என்றதன் அடிப்படையில் 41,361 ஏக்கர் காணி விடுவிக்க கூறி வனவள பாதுகாப்பு திணைக்களத்திடம் பல வருட காலமாக அதிகாரிகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்த போதும் எதுவும் சாத்தியமாகவில்லை. இருப்பினும் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் 10,432 ஏக்கர் காணி விடுவிக்க கூறி வந்த நிலையில் தற்போது 548.5 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று ஏனைய இடங்களிலும் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டு மக்களினதும் நாட்டினதும் பொருளாதார வளர்ச்சிக்காக அவை பயன்படுத்தப்பட வேண்டும் என புத்திஜீவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.